வணக்கம். பாலாடை எடுத்து வச்சு அதை பட்டராக்கி அதை எப்படி நெய்யாக்குவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலை நல்லா காய்ச்சி அதோட ஆடையை ஒரு பாக்ஸில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு வாங்க. நான் அப்படித்தான் 15 நாட்கள் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பாலாடையை எடுத்து வச்சதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். நாம் இப்போ அரைச்சி எடுத்த அந்த பட்டரை ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக்கி ஒரு பவுலில் ஐஸ் வாட்டரில் போட்டு அதை 2-3 முறை வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை குறையும். பாத்திரம் சூடானதும் வெண்ணெயை ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை முழுமையாக உருக விடுங்க. இப்போ பட்டர் நல்லாவே உருகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இடையிடையே இது போல் கலந்துக்கிட்டே இருங்க. நுரை நுரையாக இல்லாமல் கொஞ்சம் தெளிவான நெய்ப்பதத்துக்கு வரும். அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகமான நுரை இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு தெளிவான நெய் கிடைக்கும். இது அடுத்த ஸ்டேஜ். அதிகமான நுரைகள் வரும். இப்போ பாருங்கள், நுரைகள் அடங்கிருச்சு. ரொம்ப சின்ன சின்ன நுரைகளாக இருக்குது. இப்போ லேசாக நெய் தெளிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாவை மேலே கலெக்ட் ஆகிட்டு நெய் அடியில் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது அடுத்த ஸ்டேஜ். மேலே மிதந்துட்டு அந்த மாவை எல்லாம் கீழே கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நெய் மேலே வர ஆரம்பிக்குது. இப்போ முழுமையாக நெய் மேலே வந்துருச்சு. மாவு கொஞ்சம் கூட மேலே இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நெய்யை முறிய வச்சுக்கோங்க. அப்போ நல்ல வாசனையும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் கல்லுப்பு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொத்து அளவிற்கு முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை கூட சேர்த்து நீங்கள் நெய்யை முறிய வைக்கலாம். நான் எப்பவும் முருங்கைக்கீரை சேர்த்து தான் முறிய வைப்பேன். ஒரு கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறேன். முருங்கைக்கீரை நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா அடியில் தங்கி இருக்கிற மாவா கலர் நல்லா சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. முருங்கைக்கீரையை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போவே நெய்யோட கலர் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கெட்டி ஆகும். அப்போ இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எருமை பாலில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் நெய் கிடைக்கும். அதுவுமே நல்ல ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், கீழே அடியில் தங்கி இருக்க மாவோட கலர் நல்ல ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரளவு ஆறி இருக்கு. ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா வடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நெய் நல்ல தெளிவாக ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம வீட்டிலே பண்ண நல்ல சுத்தமான நெய் தயாராகிருக்கு. இப்போ ஒரு நாள் முழுமையாக ஆற வச்சதுக்கு அப்புறமா நெய் நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், வீட்டிலேயே நம்ம எவ்வளவு சுலபமாக நெய் செய்ய முடியும்னு பார்த்தீங்களா? ஸோ பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சுட்டு இனிமேல் வீட்டிலேயே ஒரு மாதத்துக்கு தேவையான நெய்யை நீங்களே தயார் பண்ணிடலாம். டெய்லியும் நம்ம காய்ச்சிற பாலிலிருந்து ஆடையை மட்டும் சேகரித்தாலே போதும். எவ்வளவு ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான நெய் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.